மினிட்ஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க சொல்லிட்டாங்க. ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியுமே, பொங்கல் பண்டிகை கொண்டாட வந்திருக்கோம். சரி, பொங்கல் பண்டிகைன்னா என்னன்னு தெரியுமா? பொங்கல்ல அம்மா குக்கர்ல வைப்பாங்க. அதுவும் 2 தடவை புசு புசுன்னு அடிச்ச உடனே பொங்கலோ பொங்கல் சொல்லுவாங்க. அதுதான். என்னது குக்கரு புசு புசா? நான் சொல்றேன் கேளு. பொங்கல் என்பது விவசாயிகளின் திருவிழா. அதுவும் தை மாசத்துல விவசாயிகள் எல்லாம் அறுவடை முடிச்சுட்டு மாட்டுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்றதுனால்தான் பொங்கல் திருநாள். சரி, இவங்க யாரும் தெரியுமா? தெரியுமே, இவங்க எல்லாம் ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் இல்லம்மா, தமிழ்ல அழகா விவசாயின்னு சொல்லணும். இப்ப விவசாயிங்க எல்லாம் எப்படி பாத்து பண்ணிட்டு அறுவடை பண்றாங்கன்னு பாப்போமா? சரி, இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? ஓ, இதுவா? கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கு. குளிர்ல அதான் கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க போல. அது கேம்ப் ஃபயர் இல்லம்மா, போகி பண்டிகை. போகி பண்டிகையா? அப்படின்னா என்ன? இது தெரியாது அவனுக்கு. நம்ம சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு படத்துல போதி தர்மர் வருவார்ல, அவரோட பர்த்டேவை தான் போகி பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்றாங்க. போகி பண்டிகை இல்லம்மா, போகி போகி போகி. எங்க போகி சொல்லு? போகி. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்க பழைய பொருள் எல்லாம் நெருப்பு போட்டு எரிப்பாங்க. இப்ப நாம போகி பண்டிகையை கொண்டாடலாமா? பானையெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னு. ஓ, அந்த பானையில தான் விழுந்துருச்சா? அவங்க என்ன தேடுறாங்க? என்னது தேடுறாங்களா? அவங்க பொங்கல் பண்றாங்கம்மா. ஆமா, அந்த 2 பெரிய கரும்பு எதுக்கு வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கரும்புனா என்னன்னு தெரியுமா? இப்ப
கிண்டுனா கை சுற்றுலால அதனால பெரிய கரும்பை கிண்டுறதுக்காக வச்சிருக்காங்க. அது கிண்டுறதுக்காக இல்லம்மா, நானே தெளிவா சொல்லணும். சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா கரும்பெல்லாம் நட்டு பானைய வச்சு பொங்கல் உடனே பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. காணும் பொங்கல்னு இன்னொன்னு இருக்கு. சரி, காணும் பொங்கல்னா என்ன? அதாவது சொந்தங்களும் நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற நாள் தான் காணும் பொங்கல். சரி, இப்ப எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஐயோ, அது இந்த மாதிரி இல்ல, அது வேற மாதிரி.